நம் தாய் தந்தரை வணங்கி ஆசிரியர்கள் குருமாரை வணங்கி மகான்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிட ஆசிரியரும் இறைவனுடைய பேர் ஆற்றல் கருணையினால் இன்று நமக்கு அளிக்கப்பட்ட இந்த தமிழ் ஆனந்த யோகா ஒரு அமைப்பிலிருந்து எனக்குள் இறையாற்றல் மூலியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைகள் மூலியமாக உங்களுடைய மனவளமும் ஆத்ம பலமும் ஏற்பட எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய சிந்தனை உரையை தொடங்குகிறேன். இன்றைய தலைப்பு அறியாமை, அறிவுடைமை, அறிவு. இந்த 3 வகைகளை எப்படி பிரித்தாராய்ந்து நம் வாழ்க்கையோடு இந்த அறிவுபூர்வமான விஷயங்கள் எவ்வாறு உட்படுத்தி அந்த அறிவோடு வாழக்கூடிய தன்மையானது உங்களை எவ்வாறு மேம்படுத்தப் போகின்றது என்பது ஒரு புரிதலை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். முக்கியமாக ஆன்மீக பாதையை பயணிக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிக மிக ஒரு சிந்தனை விருந்தாகவே இருக்கும், ஒரு ஆய்வுக்குரியதா இருக்கும், விசாரணைக்குரியதா இருக்கும் என்று என்னுடைய எண்ணத்திலே இருந்து இறைவன் எதை கொடுக்க வேண்டுமோ அது உங்களுக்கு அருளா புரியட்டும் என்று நம்பி இப்ப தொடங்கலாம். அறியாமை அப்படி பொதுவா யார சொல்லுவோம்? நம்மளே சொல்லிக்கிறோம், இவங்க அறியாமல் இருக்கிறாங்க, என்ன தெரியும். இந்த அறியாமை இருக்கிறோங்கிற எதை வைத்துக் கொண்டு நாம் முடிவு செய்வது? ஒரு செயலை வைத்தா அல்லது ஒரு புரிதலை வைத்தா? எதை கொண்டு அறியாமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்? எப்படி விளங்கிக் கொள்வோம்? நீங்கள் அறியாமல் இருக்கின்றீர்களா இல்லையா? இப்பொழுது ஒரு குழந்தை, ஒரு சிறு குழந்தை மலம் ஜலம் கழித்து விடுகின்றது. மலம் ஜலம் கழித்து விடுகின்றது. அப்போ குழந்தை திட்டமாட்டோம். ஏன் திட்டமாட்டோம்னா, அது மலை ஜலம் என்னன்னே தெரியாது. அது இயற்கையாக என்ன நடக்குது அப்படியே வெளிப்படுத்தி விடுகின்றது. குழந்தை திட்டுவதை நம்மளை சுத்தப்படுத்தி விடுவோம், ஒன்றும் சொல்வதில்லை. இதுவே அந்த குழந்தை ஒரு 5 வயது கடக்கின்ற பொழுது என்ன சொல்லுவோம்? விடுவோமா? ஏன் எது கேட்போம்? இது தப்பு, கூடாது, நீ இருக்கக்கூடாது, அங்க போ அப்படின்னு சொல்லி பழக்கப்படுத்தும். ஒரு 3-4 வயசு கடக்கும் போது பழக்கப்படுத்தும். அப்ப அது தன்னை புரிந்து கொண்டு இங்க இருக்கக்கூடாது, இந்த இடத்துல தான் மலஜலம் கழிக்க வேண்டும் என்று ஒரு புரிதலுக்கோ ஒரு பழக்கத்துக்கோ உட்படுத்தி பழக்கப்படுத்தி விடுவோம், பழக்கப்படுத்துவோம். அப்புறம் போகாது. அப்புறம் போச்சுன்னா 2-3 தடவை 5 தடவை காட்டிடுவோம். அதுக்கு போச்சு விடுவோமா? சத்தம் போடுவோம், திட்டுவோம், இல்லை அடிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது இது கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டு அந்த பயத்தினாலேயோ அல்லது பழக்க வழக்கத்தினாலேயோ அல்லது ஒரு ஏஜுக்கு மேல ஆமா இது மழை ஜலம் கழிச்சா வாசனை வருது, நுகர முடியல அப்படிங்கிற ஒன்னொன்னா தனக்கு புரிதல் ஏற்பட்டானா அது ஒரு அறிவுடைமையோட செயல் தொடங்கிடும். அப்ப அறியாமைங்கிறது இந்த குழந்தையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அறிவுடைமையில இருக்கணும் அப்படிங்கிறது அனுப்பி அப்புறம் அதை கட்டாயத்துல போய் அது மழை ஜலம் கழிக்குது. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த குழந்தை பருவத்துல நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஒரு விவரம் தெரிஞ்ச பிறகு கூட அறியாமை இருக்கின்றது. என்ன அறியாமை இருக்கு? இப்படி அறியாமை என்பதுன்னா, நம்முடைய புலன்கள் பார்க்கின்றன, காது கேட்கின்றது, மூக்கு நுகர்கின்றது, நாக்கு சுவைக்கின்றது. இந்த பரிசம் ஒரு சுகமான உணர்வு அணிவித்துக் கொண்டிருக்கின்றது. இதோடு உங்க மனம் சம்பந்தப்பட்டு மட்டுமே நீ செயல்பட தொடங்கினால், இது
ஐம்புலன்களாலே மட்டுமே உங்களுடைய மனம் அணிவித்து அதற்குடைய விஷயங்களை நீங்கள் எதிர்வினையாக செய்தால் அது அறியாமை. புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பாக்குது கேட்குது, நீ பாக்குறீங்க, ஒரு தீர்மானம் பண்றீங்க. இந்த பாக்குறது என்னன்னா, பாக்குறதுல நல்லது பிடிச்சிருக்கு, அழகு அழகில்லை, அழகு அழகில்லை, இரண்டு விஷயங்கள் மட்டும் பிடிச்சிருக்கும். பார்த்து அழகா இருக்கு, அழகு இல்லை, இது மனசு அனுபவிக்கிறது. காது இகழ்ச்சி புகழ்ச்சி என்ற இரண்டு விஷயங்களை என்ன ஆகுது, அது ஃபீல் பண்ணி உணர்ந்து உடனே மனசு அணிவிக்குது. மூக்கு மனம் நாற்றம் இவற்றை கொண்டு அது அணிவித்துக் கொள்கின்றது. நாக்கு சுவை அசுவை என்று அணிவித்துக் கொள்கின்றது. இந்த பரிசமானது சுகமாயிருக்கின்றது அசுகமாயிருக்கின்றது என்று இரண்டு இரண்டாக இரட்டுகளாக ஒரு உணர்வை அணிவிக்கின்றது. இதை வைத்துக்கொண்டு மட்டுமே நீங்கள் அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்து விட்டால் இங்கதான் அறியாமை. அப்ப மனம் அணிவிக்கின்ற அந்த உணர்விலே புத்தி, புத்திக்கு என்ன வேலை இருக்குன்னா, இங்க புத்திக்கு வேலை இருக்கா? ஒரு வேலை கிடையாது. அதுக்கு உணர்வுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, புத்திய போது பிடிச்சிருக்கு பிடிக்கல, நல்லது நல்லா இருக்கு இப்படிங்கிறது பாக்குது, அழகா இருக்கு அழகு இல்லை, அவ்வளவுதான். அதை தாண்டி எதையுமே அதை யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. எடுத்து அணுகிச்சு. இப்படி ஒன்னை நீங்கள் கண்ணால் பார்த்து கேட்கிறது, நாக்கால் நுகர்றது, நாக்கால் சுவைக்கிறது, மூக்கால் நுகர்றது, பரிசம் அணிவிக்கின்ற அனைத்து விதமான ஒரு செயல்புட்பட்டு உங்க மனசு அனுபவித்துக் கொண்டிருந்தால் அது அறியாமை. இப்ப பாருங்க, உங்க குடும்பத்திலேயே உங்க லைஃப்ல அப்படியே நடைமுறைக்குவாங்க. நீங்க இதை அடிப்படையை மட்டுமே ஒரு செயல்புரியவா இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப கணவன் மணி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், சமுதாயம் இருக்கலாம், சொந்த பந்தம் இருக்கலாம், நட்பு வட்டாரங்கள் இருக்கலாம், இவ்வளவு விஷயங்களா இருக்கலாம். எல்லா இடத்துக்கும் நீங்க பார்த்து கேட்டு நுகர்ந்து அணிவிக்கின்ற, சுவைத்து அணிவிக்கின்ற எல்லா உணவுக்குள்ள இருந்து பார்த்து அங்க இந்த புலன்கள் மட்டுமே உட்படுத்தி உங்க மனம் அணிவிக்கின்றதா, இல்ல அதை தாண்டி சிந்திக்கின்றதா? அப்படி பார்த்தா நீங்க கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க புலன்கள் சார்ந்த வாழ்க்கையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க. அநேக பேர்கள் இப்போ புலன்கள் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அறியாமல் உட்பட்டிருக்கிறீங்க. நீங்க கேட்பாங்க வீட்டுல, புத்தி இருக்கா கேட்பாங்க. புத்தி கித்தி கெட்டு போச்சா, புத்தி மங்கிருச்சா, புத்தி இல்லையா அப்படி கேட்கும் போது என்ன சொல்றாங்க, நீங்க புலன்கள் மட்டுமே தான் நீங்க பயன்படுத்தி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கீங்க தவிர புத்தி கொண்டு போகவே இல்லை, புத்தியை பயன்படுத்தல. நீங்க பார்த்த உடனே நீங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்துட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரு பார்த்த உடனே எதிர்வினை ஆயிட்டீங்கன்னா எல்லாமே அறியாமைதான். அப்ப புலன்கள் மட்டுமே தான் அங்கே உட்பட்டு இருக்கின்றது, மனதில் உட்பட்டு இருக்கின்றது தவிர அந்த புலன்களை தாண்டி மனதை அனுபவித்து தாண்டி ஏதாவது ஒண்ணு உங்களை யோசிக்க வச்சதா. அப்போ ஒவ்வொரு செயல்களிலும் நாம் அறியாமல் இருக்கிறோமாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்ணால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய் அப்படி ஏன் சொன்னாங்க? கண்ணால் பார்த்தா பொய் இல்ல, காதால் கேட்டலாம் பொய் இல்ல, இல்லங்கிற ஒண்ணு ஏன் சொன்னாங்க? தீர விசாரிப்பது மெய்யின் தான். ஏனால் அறியாமை எல்லாமே இந்த புலன்களில் மட்டுமே செயல்படும். அப்ப உங்களுக்குள் அறியாமை இருக்கின்றதா இல்லையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கூடுமான வரைக்கும் நீங்க அறியாமை என்ற ஒரு நிலையில தான் நீங்க கொண்டு போயிட்டு எல்லாமே. ஒரு அறிவா நீங்க கொண்டு போக முடியாது. இது அறியாம வச்சுக்கோங்க. அடுத்து அறிவுடைமைன்னா என்ன? அறிவுடைமை உடைமை என்ன அப்படின்னா ஒரு அறிவுல போய் உடைமை பொருள். இப்போ ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருள் உதாரணத்துக்கு சொல்றேன்,
இப்ப இந்த அறியாமைக்கும் அறிவுடைமைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு செயல் மூலியமாக ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு உட்பட்டு, நல்லதா கெட்டதா அப்படி உட்பட்டு, உயர்வா தாழ்வா அப்படி உட்பட்டு, எது இப்படி தனக்கு எந்த விதத்திலையும் இது நமக்கு சிறந்தது சிறந்ததில்லை, ஆரோக்கியம் ஆரோக்கியமின்மை, இப்படி எல்லா உணவுல இருந்து எல்லா செயல்கள் மூலியமாக ஒரு அறிவை உட்படுத்தி அதிலை உடைமைப்படுத்தி அது இப்படிதான் இருப்பது நல்லது அப்படிங்கிறத ஒரு சிந்தனைக்குரியா இருக்கும். கண்கள் புலன்களுக்கு வந்து பார்த்தாலும் கேட்டாலும் கூட அதுக்கு உட்படாது. அது அது எந்த மாதிரி எவ்வகையில் எனக்கு எந்த எந்த பயன்படும் என்ற ஒரு தெளிவான சிந்தை இருக்கும் உங்களுக்கு. கேட்ட வச்சு முடிவு பண்ண மாட்டேங்க, பாக்குற முடிவு பண்ண மாட்டேங்க, புலன்களால் எந்த முடிவு பெற மாட்டேங்க. அப்போ ஒரு எச்சரிக்கை இருக்கும், ஒரு விழிப்பு இருக்கும், அதை பற்றி முழுமையா அறிவு இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். எந்த அளவுக்கு எனக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கைக்குரியது இப்படி எல்லாம் உங்களால் யூகிக்க முடியுது. அதன் பின் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு உட்பட்டால் நீங்க அறிவுக்கு உட்படுறீங்க, உடமைப்படுறீங்க. அறிவை பிடிச்சுக்கிறீங்க. அதை பற்றிய விஷயங்களுடைய நல்லது கடை எல்லாம் ஆராய்ந்து படுத்தி அதை உட்படுத்தி ஒரு புத்தி தெளிவுபடுத்தி அது பின் அது மனசு அணிவித்தால் அது அறிவுடைமைக்கு போகுது. இப்ப ஒரு சாப்பாடு விஷயம் எடுத்துக்கோங்க. பொதுவாக நமக்குடைய இந்த வாழ்க்கை முறையில இந்த புலன் இன்பத்துக்கு அடிமை அது எல்லாமே. அவ்வளவு ஈஸியா நம்ம அந்த புலன் இன்பத்துக்கு விடுபட முடியாது. ஒரு சாப்பாடு விஷயம் எடுத்துக்கோங்க. நம்முடைய பிடிச்ச சாப்பாடு, பொதுவாக மக்களுடைய பிடிச்ச சாப்பாடு இன்னைக்கு என்னன்னா, மனசு பிடிச்ச சாப்பாடு எது கேட்டீங்கன்னா, எல்லாம் 3 மணிக்கு மேல என்ன சாப்பாடு வரும்னா பொதுவாக இன்னைக்கு எல்லாம் புரோட்டா அந்த மாதிரி போயிடுவாங்க, அந்த ஜங்க் ஃபுட் போயிடுறாங்க, அந்த உணவு போயிடுறாங்க. அது எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, மனமா இருக்கு. இப்படிதான் தன் உணவுகளை எல்லாமே என்ன ஆயிரும், உள்ள போய் உட்பட்டு வேற எந்த சிந்தனைக்கு போகாம இருந்து சாப்பிட்டீங்கன்னா அது அறியாமைக்கு போயிடும். அதே ஜங்க் ஃபுட் இந்த புரோட்டா வகையெல்லாம் என்னென்ன கலக்கப்படுகின்றது, அது எந்த அளவுக்கு உடம்பு ஒத்துக்கூடியது, இது நம்முடைய சாஸ்திர வேதத்துல சொல்லப்பட்ட உணவா, இது நம்முடைய டாக்டரோ பெரியவங்களோ வைத்திய முறைகளோ இதெல்லாம் என்ன சொல்றாங்க, எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது, எந்தெல்லாம் சாப்பிட எப்படி சாப்பிடக்கூடாது, எல்லாமே நீங்க ஒரு 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 அறிவு சார்ந்த விஷயத்தை உட்படுத்திட்டு அது மனம் அணிவித்தால் அது அறிவுடைமை. இதுக்கே போகாம எனக்கு சுவைக்கை மட்டுமே நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அறியாமை. இப்ப நீங்க அறிவுடைமையோடு இருக்கிறீங்கன்னா ஒவ்வொரு செயலும் நீங்கள் அறிவுடைமையோடு நீங்கள் பழகிக் கொள்வது சால சிறந்ததுதான். அப்ப ஒவ்வொரு கணமும் ஒரு விழிப்பு நிலையோடு உங்க மனம் எப்போது என்ன பண்ணிட்டு இருக்கோம், செயல்பட்டு கொண்டே இருக்கும். கண்ணு இந்த அறியாமை போயிட்டேன்னா உங்க விழிப்புல செயல்படாது. எட்டோன கோவம் வருது, யாராவது ஏதாவது சொல்லிட்டவனு எனக்கு அறிவு இருக்கா, ஒரு ஏதாவது சொன்ன கோவம் வந்து. இப்ப நீங்க குடும்பத்துல இருக்கிறீங்க, கணவன் இருக்கிறீங்க, குழந்தை இருக்கிறீங்க, குளத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்த உடனே வாய் விட்டுரும், கேட்ட உடனே வாய். அதான் சொல்லுங்க, ஞானேந்திரங்கள் இருக்கு, கர்மேந்திரங்கள் இருக்கு. ஞானேந்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணு காது இவைகள் எல்லாம் ஞானேந்திரங்கள் சொல்ற 5. கை கால் வாக்கு கருவாய் எல்லாம் கர்மேந்திரம் சொல்றாங்க. அப்ப கர்மத்துக்கு உட்பட்டது. இப்ப ஞானேந்திரங்களை விஷயங்களை வாங்குறது, அந்த அறிவை வாங்குறது. இப்ப ஞானேந்திரங்கள் அது வாங்குது, வாங்கணும், கர்மேந்திரம் உட்படுது, செயல்பட தொடங்கிறது. அப்ப வீட்டுல ஏதாவது உங்களை பார்த்து ஒரு குறை சொல்லப்பட்டால், குற்றம் சொன்னால் எடுத்த உடனே அங்கே புத்திக்கு போகுதா, ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க,
இது என்ன காரணம்? நான் ஏதோ நான் தவறு செய்தேனா? நான் செய்த தவறா? அவங்க சொல்லுவது தவறா புரிந்து கொண்டதா? இப்படி ஏதாவது ஒன்றை நீங்கள் கேட்டவுடன் அந்த இது போயிட்டீங்கன்னா அது அறிவுடைமை போறீங்க. ஆனா சொன்ன நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு தெரியுமோ அப்படின்னு நம்ம என்ன உள்ள வச்சிருக்கோமோ அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அது அறியாமை. அப்ப இந்த ரெண்டு முதல்ல வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு விஷயங்களை செய்யறீங்க. அப்ப அறியாமை செய்யக்கூடிய எல்லாமே உங்களுடைய மனப்பதிவுகள் இருந்து பணப்பதிவுகள் இருந்து டேப் ரெக்கார்டு இருந்து வரும். அறியாமைக்கு நிலைக்கு உணர்வு கிடையாது, உணர்ச்சிகள் மட்டுமே இருக்கும். நீங்க வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கு, அதுவும் பேசுது சொல்லுது. அதே மாதிரிதான் நீங்கள் ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, இது சொன்னா இது சொல்லிரு, அவ்வளவுதான். அப்படியே ரெக்கார்ட் பண்ணாருது அன்னைக்கு சொன்ன அப்படியே சொல்லும். அல்ல அதுக்கு என்ன மாற்றுக்கிறது சொல்லும். ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறோம். அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ உடனே அது ரிசல்ட் கொடுத்துரும். ஒன்னு எடுத்து கொடுத்துரும், சொல்லிடும். அது மிஷின், அது பதிவுப்பட்டது. அதே மாதிரிதான் நீங்க புலன்களால் அனுபவிக்கப்பட்ட எல்லாமே ஒரு பதிவுகளாக உள்ள இருக்கின்றது. அப்ப பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த ரெண்டு விஷயம் உட்படும். நீங்க பயத்தை விதைச்சிருந்தால் பயம் வளவாக்கும், ஆசை வளர்த்து ஆசையை வளவாக்கும், விருப்பெருப்பை பற்றி விருப்பெருப்பு வளவாக்கும், எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. இதுதான் பதிவுகளாக இருக்கும். இந்த ஆசை, பயம், விருப்பெருப்பு, எதிர்பார்ப்பு, இந்த 4 விஷயங்கள் அறியாமையினால் உருவாக்குது. ஒண்ணு, இந்த ஆசை, பயம், விருப்பெருப்பு, எதிர்பார்ப்பு, இந்த 4 தான் உங்க மனதின் அழுக்குகளா இருக்கு. ஏன்னா இது அறியாமையில் வந்தது. இந்த 4 எடுத்துக்குங்க. நல்லா கவனிக்கிற விஷயம் என்னன்னா, இதுல நீங்க ரொம்ப சிந்திக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல அறியாமையில இந்த 4ம் உங்களுக்குள்ள ஓடும். நீங்க ஏதாவது பயந்துகிட்டே இருக்கீங்களா? இது மேல ஆசை வச்சிருக்கீங்களா? இப்ப பார்த்தா ஒரு விருப்பெருப்போடையே உங்க மைண்ட் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா? இல்ல எதிர்பார்த்தே காத்திருக்கு? இது ஒவ்வொரு செயல்லையும், எண்ணத்தையும், சொல்லையும் இருக்கு. இது எது? இதுனா அறியாமல் வந்தது. அந்த புலன்கள் சார்ந்தாவே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆசை, பயப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க பாத்தீங்களா? இது வாழ்க்கையில நீங்க அணுக முடியாத, அணுக்கப்படாத ஒன்று என்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆசைப்படுறதுக்கும் அது நடந்தாலும், அது ஆசைப்பட்டதுக்கும் நடப்பதற்கும் ஒரு அனுபவம் இருக்கு பாத்தீங்களா? சம்பந்தமே இருக்காது. நீங்க பயப்படுறதுக்கும் அங்க நடப்பதற்கும் சம்பந்தமே இருக்காது. விருப்புக்கும் வெறுப்புக்கும் உட்பட்டு சம்பந்தமே இருக்காது. எதிர்பார்ப்புக்கும் வருவதற்கும் சம்பந்தமே இருக்காது. ஒண்ணு எதிர்பார்ப்பு கூடி ஏதாவது நடக்கலாம், இல்ல எதுவும் நடக்காம போகலாம். ஆனா அந்த மனம் என்ன நினைக்கணும், அந்த அறியாமல் சிக்கிற மனம் என்ன இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரு கற்பனையா ஓடிட்டு இருக்கும். இந்த கற்பனை எப்படி ஓடுது? உங்களுடைய ரெக்கார்டுல பதிவுகள் எப்ப பார்த்தாலும் ஏகப்பட்ட பதிவுகளாக, இந்த அறியாமை பதிவுகளாக, அதுவும் அதுல இருக்கக்கூடிய பொய்யான உணர்வு. இந்த ஆசை, பையன், விருப்பெல்லாம் பொய்யான விஷயங்கள். நீங்க வாழ்க்கைக்கும் அது ஒரு காணல் இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு காணல் நீர் இருக்கு. அந்த நீரை பாக்குறீங்க, அதை நீங்க அனுபவிக்க முடியுமா? குளிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? இது ரெண்டுமே பண்ண முடியாது. அதேதான் உங்களுடைய ஆசையும் பயம். ஆசைப்பட்ட விஷயத்துக்கும் அங்கே அந்த கிடைக்கிற பொருளுக்கும் அந்த நேர செயலுக்கும் சம்மந்தம் இருக்கு. எல்லாமே என்ன? இந்த விஷயங்களுடைய புலன்வழி போகத்துல வரக்கூடிய பதிவுகளால் அங்கு அறியாமை ஏற்படுகின்றது. ஆனா அறிவுடைமையில அது வராது.
அது ஆரம்பத்துல அறியாமை பதிவுகளா இருந்தா கூட அந்த அறிவுடைமை இருந்துட்டாலே ஏன் பயப்படணும், எதுக்கு பயப்படணும், எது அது எது இது அது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி, ஒரு அறிவு அங்க ஒரு உடைப்பட்டதனால் அந்த அறியாமையிலுடைய தாக்கம் எல்லாம் அங்க இல்லாம இருக்கு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படி ஒரு அறிவு அதை உடம்பு பற்றும். அப்ப என்ன பண்ண, ஆசைப்படாத. அப்ப புத்தி வேலை பார்த்தோம். அப்ப மனசு எங்க போயிருது, அறிவு உடைமைக்கு போயிருது. புத்தி புத்தி அனுபவிக்குது. புத்தியும் மனம் சேருது. புத்தியும் மனம் சேர்ந்தால் அறிவுடைமை, மனமும் புலன் சேர்ந்தால் அறியாமை. அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் அறிவுடைமையோடு வந்தால் மனமும் புத்தியும் தான் செயல்படும். இப்ப இப்படி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்கிறீங்க, பெண்களை வந்திருப்பீங்க, பெண்கள் நல்லா கேளுங்க, இது ஈஸியா புரியும். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆமா தாயே, பாருங்க, நீங்க உங்களுக்கு நகை நகை கொடுக்க போறேன். என் கையில வந்து இந்த கையில பாத்தீங்கன்னா பழைய அழுக்கு பிடிச்ச, ரொம்ப மோசம், பாக்குறதுக்கே சகிக்க முடியாத டிசைன், ஒரு அழுக்கா நிறைந்த ஒரு நகை வச்சிருக்கேன் கையில. இந்த கையில பாத்தீங்கன்னா ஒரு புது மாடல், பாக்குறதே அப்படியே ஜொலிக்கக்கூடிய ஒரு நகைகள் இந்த கையில வச்சிருக்கேன். ரெண்டையும் பாக்குறீங்க. இந்த கையில பழைய மாடலு அழுக்கான, பார்க்கிற சகித்த முடியாத இது இல்ல, இந்த கையில இருக்கு நகைகள். இந்த கையில் அழகான நகைகளா இருக்கு. பார்த்தா புது மாடல், அட்ராக்ஷன் அப்படி ஒண்ணு. பார்த்தேன்னு நீங்க ஜொலிச்சு போவீங்க, உங்களை பார்த்தா மயங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் உள்ள, ஈர்ப்புள்ள நகை. இப்ப உங்களுக்கு எந்த நகை வேணும் கேட்டா சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க? ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லுங்க தெரியுமா? உடனே இதைத்தான் கேட்பேன். நான் பல வகுப்புகளை இது உதாரணம் சொல்லும் போது எல்லாமே இந்த நகை. ஏன்? பார்த்தது அழகா இருக்கு, என்னென்ன கேள்வி கொடு அப்படின்னு வாங்கி போட்டுட்டீங்க. அழகா ஜொலிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. இப்படி ஒரு நகை எனக்கு கிடைச்சது, அப்பப்பா அப்படி பெருமையாவும் சொல்லுது, பாக்குறவங்க பாராட்டுறாங்க, என்ன அழகு அழகு சொல்லி. சரி, நான் திருப்பி கேட்கமா, நீங்க பாக்குறதுக்கு இந்த நகை போட்டு ரொம்ப அற்புதமா இருக்கிறீங்க, அழகா இருக்கிறீங்க, பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, இப்ப நான் நீங்க நகை எனக்கு வாங்கினீங்களா, போட்டு கொடுத்தீங்களா, அந்த நகை கவரிங்கு. இந்த வலது கையில் அழுக்கான நகை தங்கம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இப்ப உங்க மனசு, ஆஹா தங்கமா, அப்படியா, இது கவரிங்கா, கவரிங்க அது அப்படின்னு இது எப்படி சிறுமையாகுதா? தங்கனோட தங்கம் அப்படின்னு தங்கமாது. ஏன்? இதோட மதிப்பு அப்பேற்பட்டது. அப்ப முதல்ல கண்கள் மட்டுமே முடிவு செய்தது, கண்கள் மட்டுமே முடிவு செய்தது. அழகு அழகுன்னு உடனே வாங்கிச்சு. ஆனா இது தங்க தெரிஞ்ச உடனே, ஐயோ ஐயோ, இது வாங்கிருக்கலாமோ, இது கட்டுக்கலாமோ, இது போட்டிருந்தா எவ்வளவு நல்லதா இருக்கும், தங்கத்தின் மதிப்பு இன்னைக்கு என்ன, இதை வாங்கிட்டு நல்லா சுத்தப்படுத்தி நல்லா உருக்கி புது மாடல் செஞ்சிருக்கலாம்ல, மிஸ் பண்ணிட்டோமே. சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்ப முதல்ல பார்த்த கண்ணு மட்டுமே பார்த்து முடிவு பண்ணது அழகு, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, இது அழகு இல்ல, விட்டுருச்சு. இது கண்ணு பார்த்து இது அழகு இல்ல, இது அழகு, அழகு அழகு இல்லை, இவ்வளவுதான். இது தவிர தாண்டி போச்சா உங்க மனசு? போகலையே. இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்க்கை ஃபுல்லா ஏமாந்துட்டு இருக்கோம். அப்ப நகை போனது கவரிங் நகை, ஆனா இது தங்க நகை. இப்ப அறிவுடைமைக்கு வந்துருவோம். இப்ப அறிவுடைமைக்கு வந்துடுறேன். அறிவுடைமை பார்த்தாச்சுன்னா, நீங்க பாக்குறீங்க, இது வந்து நான் பழைய தங்கம், பழைய மாடலு அப்படின்னு சொல்றேன். இது புது மாடல், அற்புதமா ஜொலிக்கக்கூடியது சொல்லிட்டேன். இப்ப ரெண்டையும் பாக்குறீங்க. இப்ப அழகு அழகில்லை, புதுசு பழசுங்கிறத இல்ல, இது புலன்வழி உள்ளது. இதுக்கு புலன்கள் அறியாமை. அறிவுடைமைக்கு வந்துட்டீங்கன்னா, ஐயா இது என்ன நகை, எதெல்லாம் ஆனது, இப்படி 4 கேள்வி வரும் உங்களுக்கு. ஏன்?
இப்ப நீ புத்திக்கு போயிடுச்சு. அப்ப நான் பதில் சொல்லி ஆகணும். ஆமா, இது புதுசாரு பழசுதான், இது இதனால் ஆனது புரியும், இது தங்கத்தால் ஆனது, இது கவரிங் ஆனது. இப்ப என்ன ஆச்சு உங்களுக்கு? எதை கேட்பீங்க ஆட்டோமேட்டிக்கா? தங்கத்துக்கு. அப்போ ஒரு ஏமாற்றம் இருக்குமா? இருக்காது. அப்ப இங்க அறிவுடைமையோடு இருந்துட்டீங்கன்னா ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வரும். நல்லதா கெட்டதா என்று யோசிக்கும். ஏன்னா இங்க புத்தி வேலை பார்க்குது, புலன்கள் இங்க ஒதுங்கிருச்சு. அப்ப எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க கையாளுகின்ற பொழுது புலன் சார்ந்து எது வந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு புலனை பார்க்கும், புலன் தான் கேட்கும், மூக்கு தான் நுகரும், நாக்கு தான் சுவைக்கும், பரிசு அணிவிக்கும். புலன்கள் கொடுக்கக்கூடிய அறிவு இது விஷய அறிவு. இது என்னது? இது விஷய அறிவு. அப்ப அது விஷய அறிவுக்கு நீங்க போகக்கூடாது. புலன் அறிவு, புலன் விஷய அறிவு. இந்த புலன் அறிவு விஷயமெல்லாம் விஷமாக பார்க்கணும். அப்ப இந்த அறிவு என்ன? அறிவுடைமை புத்திக்கும் மனசும் சம்பந்தப்பட்டது, அங்க புலனுக்கும் மனசுக்கும் சம்பந்தப்பட்டது. அப்படின்னா இந்த அறிவோடு பார்க்கும்போது புலன் ஒதுங்கி உங்களுக்கு சிந்தனைக்கு உட்பட்டு, அறிவு புத்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு இது எனக்கு ஏற்புடையது, இங்க ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்படுவீங்க. உங்களுக்கு யாராவது குற்றங்கள் சொன்னா உங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா நீங்க புலன் சார்ந்து இல்ல. இப்ப முன்னாடி புலன் சார்ந்து இருந்தீங்க, அறியாம இருந்தீங்க. பார்த்த உடனே குற்றங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்ப வீடு வந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா, வீட்டுல ஒரு அடுப்பாங்கல்ல ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வீட்டுல யாராவது அடுப்பு பத்த வச்சிருப்பாங்க, பால் பொங்கிடுவாங்க, இல்ல கத்த கத்துன்னு வச்சிருப்பாங்க, அழுக்கா வச்சிருப்பாங்க, வீடு சுத்தம் வச்சிருக்க மாட்டாங்க, இப்படிலாம் பாப்பீங்க. உடனே அது பார்த்த உடனே ஒண்ணு சொல்லுவீங்க நீங்க. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க. உருப்படுமா? இப்படிதான் புலன் சார்ந்த விஷயத்துக்குள்ள போறீங்க. அறிவுடைமை வந்துட்டீங்கன்னா இங்க ஏன் இப்படி இருக்கு, என்ன காரணம், அவங்க என்ன அந்த அளவுக்கு அப்படிங்கிற யோசனைல நம்ம என்ன பண்ணலாங்கிறது எப்படி சொல்வது என்பது தெரியும். அப்ப உங்களால் நிதானம் இருக்க முடியுமா? நிதானம் வரும். இதுல அறிவுடைமையில நிதானம் வரும். அப்ப நிதானம் வரும்போதுதான் இந்த புலன்கள் சார்ந்து இல்லாமல் அறிவுக்கு போகும். அந்த அறிவு போகும்போது உங்களுக்கு பிறக்கக்கூடியதுதான் என்னது? பொறுமைங்கிறது வரும். எப்ப வரும்? நீங்க அறிவுடைமை போனால்தான் பொறுமை வரும். தானத்துல எத்தனையோ தானம் இருக்கு. இது சிறந்த தானம். தானம் சொல்லுவாங்க, ரத்த தானம் சொல்லுவாங்க, கண்ணு தானம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் அவ்வளவு உங்களுக்கு பயன்படாது. வாழ்க்கைக்கு தேவை நிதானம் தான். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். இந்த நிதானம் எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னா, புலன் சார்ந்த விஷயத்துக்குள் நீங்க போகக்கூடாது. புலனை ஒதுக்கி வச்சு பார்த்தா நிதானம். அப்ப இந்த நிதானம் வரும்போதுதான் அந்த சமாதானம் வரும். இந்த சமாதானம் இருக்கு, அது ரொம்ப நிதானம் உங்களை காக்கும். நிதானம் உங்களை காக்கும். சமாதானம் உலகையே காக்கும். இங்க பார்த்தா சமாதானம் இல்ல. ஏன்னா நிதானமே இல்லை. இப்ப இங்க சமாதானம் போறதுக்கு, அப்ப நிதானமும் சமாதானத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணும்? புத்திங்கிறது வேணும். அது அறிவுடைமை வேணும். அந்த அறிவுடைமை வரும்போது அங்கதான் பொறுமை. பொறுமை பெறும். முதல் விஷயம் என்னது? பொறுமை. பொறுமை எங்க இருந்து வரும்னா, புலன்களை கடந்து அந்த புலன்களில் இருந்தக்கூடிய அந்த விஷயத்துல தொடர்ந்து அதை தியாகம் பண்ணிட்டு, அங்க ஆசை, பயம், விருப்பெருப்பு, எதிர்பார்ப்புக்கு உட்படுத்தாது நிலை வரும்போது அங்கதான் நிதானம். இந்த நிதானத்துல சமாதானம். அப்ப உங்களுக்குள் நிதானம், அந்த உலகத்தை இயங்குவதற்கு சமாதானம், இந்த ரெண்டு வருவதுன்னா செஞ்சாதான் உங்களுக்கு பொறுமை என்பது. அந்த பொறுமை இருந்து என்ன பறக்கும்னா அடுத்து நேர்மை பறக்கும். எப்படி கையாளுவது, எப்படி கொண்டு போய் நேர்மை பறக்கும். நேர்மை போகும்போதுதான் அது உண்மை புரியும்.
உண்மை விளங்கும், வாய்மை கிடைக்கும். வாய்மை எப்போ வரும்? நீங்க பொறுமையும் நேர்மையும் கையாளுகின்ற போல வாய்மை பிறக்கும், உண்மை வரும். அடுத்து தயை பெருக்கும். தயை என்பது அன்பு, கருணை. இந்த தயை வரும். அடுத்து திருப்தி வரும். இதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு அறிவுடைமைக்கு போறீங்க அர்த்தம். இது வரல என்றால் அறிவுடைமை கிடையாது, அது அறியாமை போதும். அப்ப வாழ்க்கையில நீங்கள் அறியாமை நீங்கி அறிவுடைமைக்கு வர வேண்டிய ஒரு பயிற்சி, ஒரு புரிதல், பயிற்சி இவைகள் இருந்தா மட்டும்தான் இது அடைய முடியும். அப்ப பயிற்சி என்பது என்ன? பயிற்சி இது யார் சொன்னதுன்னா, இது ஒரு அஷ்டவக்ர கீதை. அஷ்டவக்ர கீதையில அஷ்டவக்ர என்ற முனிவர் ஜனக மகாராஜுக்கு, ஜனக மகாராஜ்னா சீத்தை அப்பா, அவர் பெரிய ராஜ்யத்துக்கு ஆண்டவர், மாமன்னர். இந்த மாமன்னர் ஒரு ஞானி, ஞானியானாரு. அவரோட குரு தான் அஷ்டவக்ரர். அந்த முனிவர் சொல்லக்கூடிய வாசகம் எடுத்த உடனே இதான் பிராக்டிஸே கொடுத்ததுதான். நீ முக்தியை விரும்புவேல், முக்தியை விரும்புவேல், புலன் வழி விஷயங்களே நஞ்சன தள். புலன் வழி விஷயங்கள் நஞ்சன தள். ஏன்னா இதுதான் உங்களை சிறைப்படுத்துவது, உங்களை சிறைப்படுத்துவது, அடிமைப்படுத்துவது, புத்தியை கெடுக்க வைப்பது, சிந்திக்க வைக்காதது, மனசை சீரழிக்க வைக்கிறது. இந்த புலன் சார்ந்த விஷயத்தோடு நீ எது நடந்தாலும் நீ ஒன்றி பார்க்காதே, அதுக்கு மதிப்பளிக்காதே. அது அறிவுக்கு இருக்கு, ஆட்சிக்கு வரும். அது என்ன? அதோடைய அது உள்ள என்ன பார்க்கதான், அனுபவிக்கத்தான். புலன் வழியாத்தான் உலகம் அனுபவிக்க முடியும். ஆனா புலன் வழிய விஷயங்கள் இருக்கும் போதுதான் இப்ப முடிவு பண்ணணும். அப்ப புலன் வழி விஷயங்கள்ல மனசுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லது கெட்டு, இந்த கண் அழகு அழகில்லை இங்க சொல்ற பாத்தீங்களா, காது இகழ்ச்சி புகழ்ச்சி, மூக்கு மனம் நாட்டம், நாக்குக்கு சுவை அசுவை, இந்த பரிசத்துக்கு சுபம் அசுபம், இப்படி நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயத்தோடு நீ நஞ்சு என தள்ளுன்ற. எப்படி விஷயங்களை, புலன்வழி விஷயங்கள் நஞ்சு என தள்ளு, அது விஷம்னு பாரு. அப்பதான் அது உங்களுக்குள் நிதானம், சமாதானம் கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற ஒரு பொறுமை, நேர்மை, வாய்மை, திருப்தி, தயை என்பது திருப்தி 5 பறக்கின்ற பொழுது அந்த உணர்வை எல்லாம் அமுதாக பாவிக்க வேண்டும். பொறுமை என்பது அமுதாக பாவிக்க வேண்டும், நேர்மை என்பது அமுதாக பாவிக்க வேண்டும், வாய்மையை அமுதாக பாவிக்க வேண்டும், தயை அமுதாக பாவிக்க வேண்டும், திருப்தி ஒன்று வரும். இவைகள் உங்களுக்கு அனுபவமா உள்ள. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? அமுதா பார்க்கணும். இதுதான் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி பண்பு, ஒழுக்கம், அமைதி, பண்புகள் உங்களுக்குள் தானாக வெளிப்படத்தோடும். எனக்கு எல்லாம் பார்ப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாம் கேட்பேன். ஆனா இந்த புலன் வழிய அவ்வளவு ஈஸியா உங்களால நடக்க முடியாது. அப்ப எவ்வளவு புரிதல், எவ்வளவு பயிற்சி, என்ன வைராக்கியம் தேவைங்கிறது பார்க்கணும். இது கடந்து அறிவுடைமை போய், அறியாமை கடந்து அறிவுடைமை இருக்கணும். அப்புறம் அறிவுடைமைங்கிறது எது வரைக்கும் அறிவுடைமை? அந்த அறிவையும் உடைமையிலிருந்து விடுபட்டு அறிவுக்கு போகணும், அறிவுக்கு போகணும். அப்ப அறிவுனா என்ன? அறிவுனா என்ன என்ன சொல்லுவோம்? அறிவுனா என்ன? எது அறிவு? எது உண்மையான அறிவு? எது நிலையான அறிவு? நம்ம ஒண்ணு பார்த்தோம்,
அறியாமை என்பது புலன் அறிவால் வரக்கூடிய எல்லாம் அறியாமை என்று அழைக்கிறோம். அறிந்தாலும் அறியாமை இருக்கு. மனம் அனுபவிக்குது, மனம் தான் அனுபவிக்கிறோம். ஆனா புலன் வழி அனுபவிக்கும் போது அந்த விஷய அறிவாக இருக்கின்றது. விஷய அறிவு விஷன்ட்டாங்க. அப்ப அது அறியாமை தான். அறிவா இருந்தாலும் அது அறியாமை. அதெல்லாம் வரக்கூடிய ஒரு முடிவு தீர்மானங்கள்லாம் அது அறியாமை. அறிவு விஷய அறிவு தான், விஷயத்தால் அறிகின்ற அறிவு. ஆனா எப்ப நீங்கள் அதை விஷயங்களா பாக்குறீங்களோ அது அறியாமை என்ற அனுபவமாக வெளிப்படுது மனசு. அறிவுடைமைங்கும் போது அந்த அறிவு உங்களுக்கு நல்லது கெட்டு ஒரு ஆய்வுக்குட்படுத்தி அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய விஷத்தை உணர்ந்து அதை எந்த அளவுக்கு அணிவித்தா எடுத்துக்கொண்டால், எந்த அளவுக்கு நான் பயன்படுத்தி கொண்டால், எப்படி பயன்படுத்தி கொண்டால் நான் எனக்கு எந்தவித பாதிப்பு இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையோடு நான் இயங்க முடியும் என்பதை ஒரு புத்தியோ தெளிவோட பிரிச்சு பார்த்து நன்மை தீமையை தீமை ஒதுக்கி நன்மை எடுத்துக்கொண்டு நானும் பாதிக்கப்படாம அடுத்தும் பாதிக்கப்படாத வாழ்க்கைக்குள்ள போய் நீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு திட்டம் ஒரு ஃபார்முலா அமைத்துக் கொண்டு இங்க மேன்மையை வாழக்கூடிய அந்த அறிவுடைமை போயிருக்கு. ஆனால் அந்த அறிவுடைமையும் உங்களுக்கு ஒரு விதமான பாரத்தோடு இருக்கு. நான் இப்படிலாம் சொல்லுவீங்க, பாப்பீங்க, நீங்களாம் உண்மையை நல்லவளா இருப்பீங்க. ஆனா அந்த அறிவுடைமை சிக்கியிருப்பீங்க, அறிவுடைமை சிக்கியிருப்பீங்க. அந்த அறிவுடைமைக்குள் சிக்கும் போது அதுவே ஒரு பாரமா இருக்கும். அந்த உலக வாழ்க்கையோட அது ஒரு பாரமா இருக்கும். நான் சரியா இருக்கேன், எதை யோசிச்சு செய்வேன், எனக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அப்ப அறிவுடைமையால் ஒரு பிடிப்பு இருக்கும். நோய் இருக்காது, நொடி இருக்காது, எனக்கு எந்த தீங்கு விளையாது. அப்படி ஏகப்பட்ட பேர், ரொம்ப பேர் அறிவுடைமையிலும் ஒரு சிக்கலோடு இருப்பார்கள். ஏன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு பாண்டிங், ஒரு பைண்டிங், ஒரு சிறையாக நல்லதுதான். ஆனால் அதையும் நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஏனால் இந்த உடம்பு மனசு ஒன்று, இந்த மனசு பாத்தீங்களா, இந்த மனச உடம்பா இருக்கு, மனச உடம்பா இருக்கு. இந்த மனம் என்பது அணுவிக்கு மட்டும்தான், ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு. ஆனால் அதிலேயே ஒண்ணு அறியாமலே சிக்குகின்ற ஒரு பாரம், இரண்டாவது அறிவுடைமையிலே சிக்கின்ற ஒரு பாரம். அப்பொழுது நீ வாழ்க்கையை தெளிவாக சிந்தனையோடு நீ போய்கொண்டிருந்தால் கூட, ஆனால் உங்களையும் மீறி இந்த உலகம் மாய உலகம் பலவித மாற்றங்களோடு இருக்கும். தீர்மானிக்க முடியாதா இருக்கும், யூகிக்க முடியாதா இருக்கும். அது உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டா கூட அந்த பாதிப்பு காரணமா இருக்க மாட்டீங்க, ஆனா பாதிப்போட இருப்பீங்க. நல்ல உணவு எடுத்துட்டு இருப்பீங்க வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நல்ல சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டதோ, எது விளக்கணுமோ, சித்தர் வழிகள் மகான் வழியோடைய உணவுல எடுத்துட்டு வரீங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கும், அந்த நோய் இருக்கும், உடல் பாதிப்பு இருக்கும். அப்ப அந்த அறிவுடைமை என்ன பண்ணிடும், ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். நீங்களும் ஒரு கருத்தோட, நல்ல கருத்தோட நல்ல உணர்வோட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் அதுவே வேறு விதமான கருத்துக்களோடு ஒரு உட்பட வேண்டியிருக்கும், மாற வேண்டும். இப்ப கொல்லாமை, பொய் சொல்லாமை, அப்படி நல்ல அறிவுடைமையோட உணர்வுதான். கொல்லாமை, பொய் சொல்லாமை, எந்த உயிருக்கு தீங்கு விழ வைக்காமை, இதெல்லாம் என்னது, அறிவுடைமையோடு இருப்பீங்க. ஆனா சில நேரங்கள் அந்த காரியம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு உயிரை கொள்வது என்பது அறிவுக்குரியது இல்லை, அறிவுடைமைக்கு கிடையாது. அறியாமையும் பண்ணிடுவான் எமோஷன்ல. ஆனா அறிவுடைமை பார்த்தா உயிரை கொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு உயிர், நம்மளை போன்ற உயிர். இரண்டாவது அதோடைய எதிர்வினையாக கர்ம வினையாக திருப்பி வரும். அப்ப அது நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம், வாழ்த்துறோம் இல்லையா.
எல்லா மக்களும் சமாதானம் இருக்கும். இந்த உலகமே சமாதானத்தில் இருக்க வேண்டும். யாரை அடிக்க கூடாது. நல்ல மழை பெய்ய வேண்டும். எங்கே போர் நடக்கூடாது. எல்லாம் அமைதியாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும். இதெல்லாம் ஒரு அறிவுடைமைக்குரியது. ஆனால் அதையும் மீறி, அதையும் தாண்டி ஏதோ நமக்கு வாழ்க்கை அனுபவத்துக்கு வரும். அப்ப பார்க்க என்ன ஆகணும், மனசு என்ன ஆகும், இந்த அறிவுடைமையிலேயே இருந்திருந்து என்ன ஆயிரும்னா அதுவும் ஒரு வேதனை கொடுத்து விடுகின்றது நமக்கு. அப்போ மனம் அங்கே கஷ்டப்படுகின்றது. அங்கேயும் ஒரு விதமான பற்று, அது ஒரு பற்று, நல்ல பற்று. அது மோசமான பற்று விஷயங்கள் இருக்கு, நல்ல பற்றா இருக்கு, நல்ல பற்றா இருக்கு. ஆனா அதுவும் ஒரு வகையிலே நீங்கள் சிறைதான். இப்ப அறிவுங்கிற என்ன, எது அறிவுன்னா உண்மையான அறிவு. இந்த மாயை எங்க வெளிப்பாட்டுல மயக்கம் என்பது அறியாமை. மயக்கம் என்பது அறியாமை. அது தெரிந்து பயன்படுத்தி விட்டால் நல்ல பண்போடு அறிவோடு இருக்கிறீங்க, அறிவுடைமையோடு இருக்கிறீங்க. ஆனால் இதையும் விட்டு விட்டால் அறிவுக்கு போயிடுவீங்க. என்னதான் ஒரு பண்போட ஒரு அறிவுடைமையோட நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தால் கூட அது உண்மையா? உண்மையிலேயே உண்மையா? அதுவும் இல்லாதது ஒன்று. கண்களுக்கு தெரியுது, அனுபவத்துக்கு வருது, அறிவோடு இருக்கிறோம், நன்மை செய்கிறோம், சிந்தனையோடு வாழ்றோம், அறிவுடைமையோடு இருக்கிறோம். அதுவும் ஒரு வகை மாயை தானே, இல்லையானதா? அதை தாண்டி கடந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான், அறிவின் பார்க்கின்ற பொழுது அங்க எதுவுமே இல்லை. அங்க எதுவுமே இல்லை. இப்படி சொல்வதற்கு எதுவுமே இல்லாத அறிவுக்கு போறதா அது உண்மையான அறிவு. அங்கதான் அங்க எல்லாமே சூனியமாகவும் நிர்மூலமாக இருக்கின்ற ஒரு நிலை அறிவு. அப்ப அறிவு போயிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லலாம்னா, ஒரு படம் பார்க்குறீங்க, தியேட்டர்ல படம் பார்க்குறீங்க, திரையிலே காட்சிகள் வருகின்றன, அனுபவிக்கிறீங்க. எல்லா வித படம், நல்ல படம் வருது, கெட்ட படங்கள் வருது, நல்ல காட்சி வருது, கெட்ட காட்சி வருது, மழை பெய்யுது, மழை வெயில் அடிக்குது, அங்க எரியுது, எல்லாம் காட்சி நடந்துட்டு இருக்கு. கொண்டாட்டம் நடக்குது, திண்டாட்டம் நடக்குது, கொலை நடக்குது, எல்லா காட்சி நடந்துட்டு தான் இருக்குங்க. ஆனா அது அனுபவிக்கிறீங்க, அதோடைய அதனுடைய உணர்வுக்கு ஏற்ற மாதிரி உங்க உணர்வு நடந்துட்டு இருக்கு. ஆனா அத மயக்கத்துல பார்க்கல, மயங்கி பார்க்கல. ஏனால் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது ஒரு பொய், ஒரு காட்சி, கதை, அவ்வளவுதான். அத நீங்க உண்மை நம்புறது இல்லை. ஆனா அனுபவமா நீங்க உணர்றீங்க, அனுபவிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே உண்மை பார்த்தால் அங்க திரை, தேட்டர்ல போய் என்ன பாக்குறேன்னு கேட்டா படம் பார்ப்பேன் சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கய்யா. படம் பாக்குறீங்களா, திரையை பார்க்கறேன்னு கேட்டால் திரையும் பார்க்கிறேன், திரையில ஓடுகின்ற படத்தை பார்க்கின்றேன். அது உண்மை படமா திரையா? படமா திரையை கேட்டால் உண்மை. உண்மை என்ன விளக்கம் தேவைப்படுது? உண்மை என்றால் என்ன விளக்கம் தேவைப்படுது? மாறாதது, அழியாதது, சாத்துவமா இருப்பது எது, அதுதான் உண்மை. எத்தனை படம் வந்தாலும், என்ன காட்சி வந்தாலும் திரை மாறுமா? திரை அப்படியே இருக்கும். படம் ஓடும்போது திரை பார்க்க முடியுமா? படம் ஓடும்போது திரை பார்க்க முடியுமா? திரை உணர்வுக்கு வருமா? பார்க்க முடியாது, உணர்வுக்கு வராது. புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியுமா அண்ணா? திரைப்படத்துல வரக்கூடிய திரையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனா இந்த உலக திரை இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரபஞ்சத்தோட திரை இருக்கு பாத்தீங்களா, இந்த காட்சிக்கு பின்னால் இருக்கின்ற திரை, இந்த உலக பிரம்மணா அண்ட சராஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த காட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய திரை, அது யாராலும் புரிந்து கொள்ள முடிகின்றதா? புரிந்து கொள்ள முடியக்கூடியதா?
அல்லது உணரக்கூடியதா, அணிவிக்கக்கூடியதா, அதையும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு காரண காரியம் இல்லாத, காரணமில்லை காரியமில்லாத, அங்கே தோன்றி அங்கே மறைந்து இல்லாம போகின்ற அந்த சூனியத்துக்குள் அதான் உண்மை, அறிவு. இதை சொல்வதற்கு கூட வார்த்தைகள் இல்லை, உணர்வதற்கு வாய்ப்பு இல்லை, புரிந்து கொள்ள முடியாத நிலை. இதுதான் அங்கு உண்மையா இருக்கின்ற பொழுது நீங்க எதை பற்றி நீங்கள் எதை பற்றி முடிவு செய்ய போகின்றீர்கள், எதை பற்றி தீர்மானம் பண்ண போகின்றீர்கள், ஏது சந்தோஷம் ஆனந்தம் சொல்ல போகின்றீர்கள். அப்ப அந்த அறிவுக்குள் நாம் இருக்கின்றோமா என்றால் அந்த அறிவில் தான் இருக்கின்றோம், ஆனால் இல்லை. இருக்கின்றோம் அதிலேதான், ஆனால் இல்லை. ஏனென்றால் இருக்கின்றதை இருக்கின்றோம் அந்த உணர்வுக்கு நீங்கள் போக முடியாது. அதான் இங்க ஒரு சூட்சமா இருக்கின்றது. உதாரணம் கேட்டீங்கன்னா, இனிப்பு இனிப்பு அறியுமா, இனிப்பு இனிப்பு அறியுமா, கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத விஷயமா இருக்கலாம். நாக்கு நாக்கு சுவை, நாக்கு பல சுவை தெரியும், நாக்குக்கு பல சுவை உணர முடியும், அனுபவிக்க முடியும். நாக்கின் சுவை நாக்குக்கு தெரியுமா, நாக்கின் சுவை நாக்குக்கு தெரியுமா? அதே போல் உங்களை நீங்கள் உங்களுடைய உண்மை அறிவை, உங்க உண்மைத்தன்மை நீங்க அறிய முடியாது. ஏன்னா அதுவா இருக்கின்ற போது அது எப்படி அறியும்? நாக்கு நாக்கு எப்படி அறியும்? இனிப்பை இனிப்பு எப்படி அறிய முடியும்? இதை புரிந்து கொள்வது உங்களுடைய திறமை. அப்போ எல்லாமே இந்த சூனியத்திலே, இந்த சூனியனால என்ன விவரிக்க முடியாது, அவ்வளவுதான் அந்த சூனியத்துக்குள். அப்பேற்பட்டதுக்குள் நீங்கள் எதை பற்றிய அறிவுடைமைக்குள் சிக்கப் போகின்றீர்கள்? எது இருக்கின்ற பொழுது அறியாமை நீக்குவதற்கு அறிவு தேவை, அறியாமை நீக்குவதற்கு அறிவு தேவை, அறிவுடைமைக்கு போனோம். ஆனால் அறிவுடைமையும் இருந்து விடுபட்ட வேண்டால் அறிவுக்கு போனோம். அப்பொழுதுதான் நீங்கள் அந்த விடுதலை சொல்லக்கூடிய, முக்தி சொல்லக்கூடிய, சமாதி சொல்லக்கூடிய நிலைக்குள் நீங்க சொல்ல முடியும். அதுதான் அறிவா இருக்கக்கூடிய. அங்கேதான் ஞானிகள் மௌனமாயிருந்தார்கள். அங்கே தொடுகின்ற பொழுது, அங்க தொட முயற்சிக்க போகின்ற பொழுது இந்த அறிவுடைமெல்லாம் தூக்கி எறியப்படுகின்றது. அப்ப மௌனத்துக்குள் பேசாம வந்துருவாங்க. அத முழு அமைதி, முழு சரணாகதி, பூர்ண சரணாகதி, முழு அமைதி, மௌனம். அதுக்கு பேரு, அதுக்குதான் அவங்க பேரானந்தம் சொல்லிக்கிறாங்க, பேரறிவு சொல்லிக்கிறாங்க, பேரின்மை சொல்லிக்கிறாங்க, பேராற்றல் சொல்லிக்கிறாங்க, பேர்வழி சொல்லிக்கிறாங்க. அப்படி வார்த்தைகள் தான். அந்த அறிவு போயிட்டீங்கனால் அறிவுடைமையும் நீங்க விடுகின்றது, அறியாமைக்கு வழி இல்லாமல். அப்போ நீங்கள் அந்த அறிவு தான் வேணும். இதைத்தான் அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. அஷ்டபரி கீதை நான் சொல்லிட்டேன். ஜனமாரா சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம் தான், முதல் வார்த்தை அந்த உபதேசத்துல உபதேசமே அதுதான். இசை நீ முக்தி விரும்புவேல், முக்தியை விரும்புவேல் அப்படின்னா விடுதலை. எந்த விடுதலை? நீ அறிவா இருக்கிறதுக்கு. முக்தி, விடுதலை, அறிவா இருக்க, இது மூணு ஒண்ணுதான். முக்திக்கு விடுபடுறது, விடுதலைங்கிறது சிறையிலிருந்து விடுபட்டாச்சு. சிறை இருந்தது, அறியாமை சிறை, அறிவுடைமை சிறை, அதை விடுபடணும். விடுதலை, அறிவு எல்லாம் ஒண்ணுதான். அப்ப முதல்ல உனக்கு அறியாமை இருக்கக்கூடிய இந்த புலன்வழி விஷயங்களை நஞ்சு எண்ணத்தள்ள முயற்சி பண்ணுங்க. அங்கே நிதானமும் சமாதானம் உங்களுக்குள் ஏற்படும். அதன் மூலியமாக பொறுமையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து நேர்மையா வாழ முயற்சி பண்ணுங்க. உண்மையை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அன்பா இருக்க வாய்ப்பை உருவாக்குங்க. எதுனாலும் திருப்தியா வாழ கத்துக்குங்க. இதுதான் நீங்கள் அறியாமலிருந்து விடுபட்டு அறிவுடைமைக்கு போகக்கூடிய ஒரு வழிமுறைகள். ஆட்டமா அறிவுடைமை போய் ஆரம்பிக்கிறீங்க. அது பண்ண இந்த அறிவுடைமை சிக்கக்கூடாது, அறிவுடைமையே சிக்க வேண்டாம். அப்ப நம்முடைய உண்மைத்தன்மை என்ன?
நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், எதை காட்சியா வந்துட்டு இருக்கு, எதை நாம் இந்த உலகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றால் பஞ்சபூதங்களாக. எது? ஆகாயம், காற்று, நெருப்பு, நெருப்பு, நீர், மண் சொல்றோம். இதோடைய காட்சிகள் எல்லாம் நீ அல்ல, நீங்க கிடையாது, அது கிடையாது. இவற்றுக்கு இந்த பஞ்சபூதங்களுக்கும் அறிவாற்றலாக, அறிவுருவாக, அறிவாயிருக்கின்ற, எல்லாம் கடந்து இருக்கின்ற, இதெல்லாம் சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூனியமா இருக்கின்ற ஒரு ஆத்மா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆத்மா இருக்கின்ற. அதுவே நீ, அதுவே நீ, அதான் நீ, அதான் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு கொண்டு வரணும். அப்ப இதெல்லாம் அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு. அப்ப நீ ஆத்மா உணர், நீ அறிவா இரு, அவ்வளவுதான், நீ அறிவா இரு. அப்ப இருக்க முடியலையே, நான் பார்க்க முடியலையே, உணர முடியலையே, நான் என்ன பண்ணேன், அப்படி ஒரு ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு வருதுல்ல, வருதுல்ல. அப்ப என்ன அடுத்த சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன, இந்த அறியாமை, அந்த அறிவுடைமை, இந்த ரெண்டுமே நான் என்கிற உணர்வு. அறியாமையும் அறிவுடைமையும் நான் என்ற அளவில் உள்ள அறிவை, நான் என்ற அளவில் உள்ள அறிவை இப்ப விட்டேங்கினால், இந்த தானே விட்டேனால் இப்போதே சாந்தியும் சமாதியும் நிலை பெற்று இன்புறுவாய், நிலை பெற்று இன்புறுவாய். இதுதான் அவருடைய 3வது பாயிண்ட். அப்ப இந்த அறியாமை அறிவுடைமை ரெண்டையும் நீக்க வேண்டும். அப்ப நான் என்ற அளவில் இருக்கு. அப்ப நான் என்ற அளவிற்குள்ள சிக்கி இருக்க வரைக்கும் அறிவுடைமையும் அறியாமையும் உங்களை ஆட்கொண்டுச்சுன்னா அதுவும் ஒரு பாரம். அப்ப அறியாமை நீங்க வேண்டும் என்பது முதல் பிராக்டிஸ். அறிவுடைமை இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அன்புக்குரியது. பின் அதையும் விடுத்து பேசாம அவனுக்கு ஒரு அறிவா உட்கார்ந்து அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம். தேடுவது கிடைக்குமா? தேடுகின்ற பொருளா இருந்து கொண்டு தேடுவது கிடைக்குமா? தேடுகின்ற பொருளே நீங்க தான் இருக்கும்போது தேடுவது என்ன பிறகு அது உணரப்படுகின்ற ஒரு உணர்வு. அதுக்கு என்ன மாதிரி புரிதல் தேவை? அதுக்கு நல்ல மகான்கள் சந்திங்க, அறியாம நிற்கக்கூடிய நல்ல குருவை பாருங்க. நல்ல குரு கிடைக்கணும், இருப்பாங்க. நீங்க உண்மையான அறிவுக்கு போகணும்னு நினைச்சா வருவாங்க. அந்த உண்மையான அறிவை விட்டு இந்த அறிவுடைய போய் சிக்கிடக்கூடாது, அறியாமைக்குள்ள போய் சிக்கிடக்கூடாது. எல்லாரும் அறியாமலுக்கும் குரு இருக்காங்க, அறியாம உள்ளவங்க குரு இருக்கிறாங்க. அசுரர்களுக்கும் குரு உண்டு, தேவருக்கும் குரு உண்டு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதுக்கு குரு உண்டு. எது இருக்க ஆசைப்படுறீங்க அதுக்கு குரு இருப்பாரு. அறியாமல் இருந்து கொண்டு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு குரு வருவாரு. அறிவுடைமை இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டீங்கன்னா அறிவுடைமைக்குள்ள குரு வருவாரு. அறிவுக்கு போகணும் என்று நினைத்தீங்கன்னா அதுக்கு குரு வருவார். நீ எந்த குரு நாட்ட போறீங்க அதான் உங்களுக்கு விவரிச்சு சொல்ல முடியும். அதுக்குள்ள குரு இருக்கு. எந்த தொழில் கேட்ட குரு இருக்க மாதிரி எந்த நிலைக்கேற்ற குரு இருப்பாங்க. அப்பதான் உலகம் இயங்க முடியும். சரியா? இப்படியாக நீங்கள் உங்களுடைய அறியாமை என்ன, அறிவுடைமை என்ன, அறிவுனா என்ன பிரித்து பார்த்து நான் எங்கே நிலை கொள்ள வேண்டும், நான் எங்க இருக்கிறேன், அறியாமல் இருக்கிறேனா, கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். மாற்றவே முடியாது, திருத்தவே முடியாது, உங்க ஒன்றும் சொல்ல முடியாது, பேச முடியாது, புரிய வைக்க முடியாது. பேசாம வேடி பார்க்கலாம். அறியாமைக்கு போயிருந்தீங்கன்னா, ஐயோ அறியாமை கூடாது ஐயா, அது கூடாது, அது ரொம்ப மோசம். அப்படி உணர்ந்தவங்களுக்கு அறிவுடைமைக்கு போங்க. அந்த அறிவுடைமையும் உங்க அறியாமை நீங்கி உங்களுடைய வாழ்க்கை பாதையை செமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை கண்டிப்பா உதவும். அது இல்லைன்னு சொல்ல, அதுவும் உண்மை இல்லாதது, மாயத்துக்கு உட்பட்டதான் புரியும் போது அதையும் கடந்து செல்ல வேண்டும் அறிவிப்பாங்க. அதாவது ஒரு செம்பு பாத்திரம் இருக்கியா, ஒரு செம்பு பாத்திரம் ரொம்ப அழுக்கா இருக்கு, அது அறியாமல் இருக்கு. செம்பு பாத்திரம் அழுக்கா இருக்கு, பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கு. செம்பு பாத்திரம் எப்படி இருக்கணும்? செம்பு பளபளப்பா மிழுமிழுக்கணும், ஆனா அழுக்கா இருக்கு. அந்த அழுக்க நீக்குவதற்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த காலத்துல புளியையும் மண்ணையும் கலந்து தேய்ப்பாங்க. புளியும் மண்ணும் சேர்ந்து
நான் சேர்த்து எல்லாம் சேர்த்து அதை விளக்குவாங்க. அந்த செம்பு பால் விளக்குவாங்க. விளக்க என்ன ஆகும், அப்படியே பளபளப்பா ஜொலிக்கும். பளபளப்பா ஜொலிக்கும். ஒண்ணு செம்பு பாத்திரம் பளபளப்பா ஜொலிச்ச உடனே பாக்குறீங்க, ஆகா என்ன பளபளப்பு, பாத்திரம் பாருங்க என் அழுக்கெல்லாம் போச்சு, எவ்வளவு பழைய காலத்து எத்தனை காலத்து செம்பு இன்னைக்கு பளபளப்பா ஆக்கி. எதை வச்சு ஆக்கணும், எது ஆக்குச்சு, இந்த மண்ணும் புளிதானே. ஓ, மண்ணும் புளிதான் இந்த பளபளப்பை கொண்டு வந்தது, இதை மறக்கக்கூடாது, இதை நான் வைத்துக் கொள்ள வேண்டும், இதுதான் இதனால் தான் என்னுடைய அழுக்கு நீங்கியது, இந்த மண்ணும் புளியும் நான் விடமாட்டேன்னு சொல்லி அந்த செம்புலையே ஒட்டிக்கிட்டீங்கன்னா அதை விட மோசமா இருக்கும் இந்த செம்பு பாக்குறதுக்கு. நல்லா சுத்தி உலக அந்த புள்ளியும் இங்க ஒட்டிக்க கூடாது. அது எங்க போயிருது, வீழ்த்திக்கு வச்சுறீங்க. அப்ப அறியாம நீக்குவதற்கு அறிவுடைமை தேவை. பின்பு தேக்கிய பின் அந்த நீங்க அந்த செம்பு பளபளப்பு அது மண்ணு கொடுத்ததா, அந்த புளி மண்ணு கொடுத்ததா, இல்ல ஏற்கனவே செம்புல இருந்ததா? அந்த பளபளப்பான செம்பு ஒரு வெளிப்பாடுங்கிறது இயற்கை உள்ள இருந்ததா, அல்லது இது நான் புளியையும் மண்ணை தேய்த்த பிறதான் கிடைத்ததா? அப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஐயா பளபளப்பு இருந்தது, உள்ளேதான் இருந்திருக்கு, அங்க அழுக்கு ஒட்டிருந்தது, அதை புளியும் மண்ணவை தேய்த்த காரணத்தினாலே, அது அறியாமை நீக்கிய காரணத்தினாலே அது பலப்படுத்தது. அதை நீக்கியது காரணமான அறிவும், நீக்கியது காரணமான ஞானமும் புரிதலும் வாழ்வியல் முறைகளும் கூட ஒட்டிக்கிடக்கூடாது, அதையும் விலக்கி வைக்க வேண்டும். அதுதான் அறிவாக இருக்கின்றீர்கள். வீட்டுல ரூம் எல்லாம் அழுக்கா இருக்கு, தூசியா இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன பண்றோம், விளக்கமாறு தேவை. விளக்கமாற கொண்டு வீட்டெல்லாம் தூத்து சுத்தப்படுத்திட்டீங்க. உடனே சொல்றீங்க, இந்த விளக்கமாறு வைத்துக் கொண்டு என் வீட்டையே சுத்தப்படுத்தினேன், இந்த விளக்கமாறு எவ்வளவு பயன்பட்டது, இதை நான் கண்டிப்பா என் கையில வைத்துக் கொள்ள வேண்டும், அது மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்க விளக்கமாத்திக்க இருப்பீங்களா, இல்ல பேசாம முடிஞ்ச போல பேசாம ஒதுக்கி வச்சிருவீங்களா? ஒதுக்கிதான் வைப்பேங்க. அதே மாதிரிதான் அறியாமை நீங்கிறதுக்கு ஒரு அறிவு தேவை. பின்பு அந்த அறிவை நீக்க விட வேண்டும், அறிவுக்குள் செல்ல வேண்டும், உண்மை அறிவுக்குள் செல்ல வேண்டும். இந்த மூணை பிரித்து பார்த்து உணர்ந்து உங்க வாழ்க்கை முறையை பயணிக்க பாருங்க. அதன் மூலியமா நான் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சிற்றறிவு, எனக்கு தெரிஞ்ச அனுபவத்திலிருந்து கொடுத்ததுதான். பல மகான்கள் கேட்டு செஞ்சு எனக்கு சிந்தனை ஓடுனது எல்லாம் கலந்துதான் கொடுத்துருக்கேன். என்னுடையது அல்ல. இந்த நேரம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அது கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். யார் யாருக்கு எப்படி பயன்பட போறதுன்னு தெரியல. அது இறைவனுடைய உங்களுக்கு உள்ள தொடர்பு. என்ன சொல்ல வச்சிருக்கு, நான் சொல்லிட்டேன். கேட்க வச்சிருக்கு, கேட்டீங்க. இது நீங்க உங்க வாழ்க்கையோட ஒன்று நடைமுறைப்படுத்திப்பாங்க. வாழ்க்கையின்றி இந்த புலன்களால் நீங்க ஏமாறாதீங்க. புலன் வழியை அடக்கணும், புலன்கள் கட்டுப்படணும், புலன்கள் நீங்க சொல்றது கேட்கணும், புலன் சொல்றது நீங்க கேட்கக்கூடாது, புலன் சொல்லி நீங்க கேட்கக்கூடாது, நீங்க சொல்றதுதான் புலன் கேட்கணும். இந்த புலன்கள் தேவை. அதுக்காக கண்ணை மூட சொல்ல முடியாது, காதை மூட சொல்லக்கூட முடியாது. ஒரு படத்துக்கு தியேட்டர்ல படமாக்க வந்துட்டீங்க, தியேட்டருக்குள்ள படமாக்க வந்துட்டீங்க, படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஐயோ காட்சிகள் எல்லாம் மாயை, காட்சிகள் எல்லாம் மாயை, அவரு சொல்லி கண்ணை முடிக்கிட்டு திரையத்தான் வேணும், திரையத்தான் பார்க்க வேண்டும் என்றால் தெரியுமா, படத்துக்கு ஏன் வரணும்? படத்துக்குள்ள வந்தாச்சு, படம் பார்க்க வந்தாச்சு, படம் தெரியுது, பார்க்குறீங்க, படக்காட்சி தெரியுது, அதை போய் நான் திரையதான் பார்ப்பேன், திரைதான் வேணும், திரைதான் வேணும் என்ன சொன்னாலும் திரை தெரிய போறது கிடையாது. திரைதான் படமா இருக்கிறது புரிஞ்சு போச்சு. அப்ப திரையை, அந்த படத்தை எந்த அளவுக்கு ஒட்டி அதை அணிவித்துக் கொண்டு அதுல இருந்து விலகி இருப்பதுதான் நீங்க செய்ய வேண்டியது. அதுக்கு என்ன புரிதல் தேவை, அவ்வளவுதான். எப்படி திரையும் படமும், திரையெல்லாம் படம் தெரியுது, திரைக்கு படத்துக்கு என்ன தூரம், திரையே படமா தெரிகின்றது போல் அப்படி அந்த படம் திரையை ஒட்டாமல், திரைக்குள் எந்த அழுக்கோ எது படாமல் திரையாக இருக்கின்றது. திரையே படம் தெரிந்தால் கூட திரை திரையாகவே இருக்கின்றது. ஆக உங்களுக்குள் எது வந்து சேர்ந்தாலும், அந்த அறியாம வந்து சேர்ந்தாலும், அறிவு வந்து சேர்ந்தாலும், எது இருந்தாலும் நீங்க
ஒட்டாம இருக்கக்கூடிய அறிவுகளை நின்றுட்டீங்கன்னா அதான் ஒட்டியும் ஒட்டாமல் தாமரையில் தண்ணீர் போல சொன்னாங்க. அந்த ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கின்ற நிலையில் நீங்கள் உங்களுடைய அறிவாய் இருக்க பழகி கொண்டால் அறியாமை பத்தி கவலை இல்லை, அறிவுடைமை பத்தி கவலை இல்லை. ரெண்டும் ஒதுங்கி நீங்கள் இருப்பீர்கள் ஒரு ஆனந்த பேரானந்த நிலை. இது எவ்வளவு சாத்தியப்படணுமோ கண்டிப்பா சாத்தியப்படக்கூடியதான். எதுவுமே முடியாது கிடையாது. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. மாறாது எதுவுமே கிடையாது. எதுவுமே முடியது. நீங்க பண்ற முயற்சியிலும் வைராகியத்தை பொறுத்து அறியாமை நீங்கி அறிவுடைமை வாழ்ந்து அறிவாக நிலை பெற்றிருக்க வேண்டும் என்பது எல்லாவோட இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய இந்த சிறப்புரையை நான் நிறைவு செய்கின்றேன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான உரைங்கய்யா. இன்றைய ஆரோக்கிய வாழ்வியல் சிந்தனை உரையில ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அறியாமை அறிவுடைமை அறிவு என்ற தலைப்புல மிக சிறப்பா சிந்தனை உரை கொடுத்தாங்க. ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு பேசினதுல இருந்து சின்ன சிறு குறிப்பு மட்டும். ஏன்னா ஐயா நிறைய சொன்னாங்க. அதுல ரொம்ப நிறைய குறிப்பு கொடுத்தாங்க. அதுல சிலது மட்டும் ஒரு பார்ப்போங்க. ஐயா என்ன மனமும் புலன்களும் சேர்ந்தது அது இருந்தது அறியாமை. மனமும் புத்தி இருந்தா சேர்ந்து இது பண்றதுதான் அறிவுடைமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அறியாமைன்றது இந்த புலன் வழி அனுபவிப்பது எல்லாமே இந்த அறியாமை. அறிவுடைமைன்றது நம்ம நல்லது கெட்டது எதுன்னு ஆய்வு செய்து அந்த புத்தி தெளிவுல நல்லதை மட்டுமே நம்ம செய்வது இந்த அறிவுடைமை அப்படின்னு ஐயா சொல்லி சிறப்பு சொன்னாங்க. அப்புறமா நிதானம்ன்றது நமக்கு தேவை, சமாதானம்ன்றது உலகத்திற்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா பொறுமை, நேர்மை, வாய்மை, தயையெல்லாம் திருப்தி இதெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்மளுக்குள்ள நம்ம அமுதமா பார்க்க வேணும். அதை நம்ம நம்மளுக்குள்ள அனுபவமா நம்மளுக்கு வரணும் அப்படின்ற ஒரு குறிப்பு சொன்னாங்க. நம்ம அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவுடைமைக்கு போய் அந்த அறிவுடைமையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அறிவுன்றது உண்மையான அறிவு, அது நிலையான அறிவு, அது புரிந்து கொள்ள முடியாத அறிவு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அறிவு அது அது ஒரு உலக நம்ம ஒரு உண்மைத்தன்மையானது. அந்த உண்மைத்தன்மையை நம்ம எப்படி உணர்றது? அது நம்ம அதுவாக தான் இருக்கிறோம். அதை நம்ம எப்படி உணர முடியும்? அது பேரானந்தம், பேரொளியா இருக்கு. அந்த அறிவை நம்ம உணரணும், விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. நம்ம அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவு நிலைக்கு அதிலிருந்து நம்ம அறிவு நிலைக்கு செல்லணும். நம்ம இது ஐயா சொல்லி நிறைவு செய்தாங்க. ரொம்ப சிறப்பான இதுங்கய்யா. நன்றிங்கய்யா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கேள்வி கேட்கலாங்க. பரமசிவம் ஐயா அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணி ஐயா கிட்ட பேசலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆன்மீக பாதையில் இருக்க அனைவருக்கும் உபயோகமான ஒன்று. மயக்க நிலையில என்ன என்று தெளிவில்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீக எல்லாருமே தான், நாங்க எல்லாருமே தான், எங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவான ஒரு பாதையை காமிச்சிங்க. எது அறிவுடைமை, எது அறியாமை, அறியாமை எப்படி விலைக்கு நம்ம அறிவுடைமைக்கு அதுலயே நம்ம நிலை மாட்டிக்க கூடாது, அதுவும் ஒரு சிறைதான் அப்படின்னு தெளிவா சொன்னீங்க. அந்த தான் நான் என்ற ஒரு கருவி அந்த ஒரு இதை விடும்போதுதான் நமக்கு இதா இருக்கீங்க. அதுக்கு எப்படியா செய்யணுங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கூடுதலா இருக்கியா. அந்த கடைசி அறிவு நிலை, அறிவோடு நம்ம ஐக்கியமாகிறது, விடுதலை பெறுவதற்கு ஏதாவது ஒரு வழி ஏதாவது சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றாக இருப்பியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நான் சொல்றது கேக்குதாயா? கேக்குது. அதாவது நீங்க அறியாமைங்கிறது புலன்மொழி பார்த்தாச்சு. அறிவுடைமைங்கிறது நல்லொழுக்க வாழ்க்கையை வச்சுக்கோங்க. ரெண்டாவது நல்லொழுக்க இதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு சரிங்களா, நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா டிராபிக் ஏன் வச்சிருக்காங்கன்னா நீயும் சுதந்திரமா இருக்கணும், அவனும் சுதந்திரம், அடுத்தவனுக்கு சுதந்திரத்தை பாதிக்கப்படக்கூடாது. அப்ப நீயா இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது.
அப்ப அங்கதான் அறிவுடைமைக்கு உட்பட்டுதான் அந்த சிக்னல் பார்த்தா நீங்க வாழ்க்கை பயணம் ஏற்படும். ஆமா. அப்ப நீங்க புலன் அறிவுல விட்டுட்டு அறிவுனைக்கு வந்துடுறீங்க. அப்ப அறிவுங்கிறது என்னன்னா இதெல்லாம் கடந்த நிலை. அப்படி வரும்போது நான் சொன்ன 3 பாயிண்ட்ல நீங்க உங்களை யார் புரிஞ்சுக்கீங்க. இப்ப நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, இப்ப உங்க பேரு, அடுத்து உங்களுடைய குடும்ப அமைப்பு, சமுதாய அமைப்பு, இவற்றில் நான் இப்படி இருக்கின்றேன்ங்கிறத ஒரு பைண்டிங் வைத்துக் கொண்டே நீங்க திங்க் பண்றீங்க பாத்தீங்களா? ஆமா. இந்த நான் அளவுல உங்களுடைய பேரு, உங்களுடைய சமுதாயம், இந்த உலகம் விஷயத்தோடு உட்படுத்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு செயல் செய்து கொண்டே இருப்பீங்க. ஆமா. அப்ப தன்னை முன்னிறுத்தி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகவே உணர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணத்தை விடுவதற்கு நீங்க முயற்சி செய்ய வேணும். அது எப்படி செய்யணும்தாயா எனக்கு. அப்ப நான் செய்கின்றேனா அல்லது இறைவன் என்னை இயக்கின்றானா? கேள்வி கேளுங்க. இயற்கை இயக்குதா, இறைவன் இயக்கின்றானா, இல்ல இயற்கை இயக்கின்றதா, இல்ல நான் இயக்குகின்றேனா? அப்படி கேளுங்க. இப்ப நீங்க இயக்குறீங்களா? நீங்க உங்களை இயக்குகிறீங்களா? அந்த மாதிரி. அப்ப பொதுவா உங்க இதயம், உங்க நுரையீரல், கல்லீரல், மனிதர்கள் எல்லாம் இயங்கிட்டு பாத்தீங்களா? அது உங்களுடைய கண்ட்ரோலா? இல்ல. அப்ப நீங்க உள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்பு கூட நீங்க இயக்க முடியாது இல்லையா? அப்ப இயற்கையாவே ஏதோ ஒண்ணு நான் இயக்கிட்டு இருக்கு உள்ள. ரெண்டாவது, உங்க அறிவு வைத்துக் கொண்டு, உங்க திறமை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை நீங்க நினைச்சே செய்ய முடியுதா? இல்ல, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும். ஆமா. அப்ப நடக்கிறது நீ சில நேரங்கள் நினைப்பீங்க, நான் ஏதோ நினைச்சு பார்த்தேன், கரெக்டா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா கூட நீங்க நினைச்சதுக்காக சொல்லல, நடக்கிறத சில நேரம் நினைச்சுக்கிறீங்க. சரி சரி. நீங்க நினைச்சக்க எதுவும் நடக்கல, சிலது நடக்குது. நடந்த உடனே நான் நினைச்ச பார்த்தேன் கரெக்ட் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க நினைச்சதுக்கு நடக்கல, நடக்கக்கூடியதை நீங்க நினைச்சிட்டீங்க. நீங்க நினைச்சிருக்கோம். ஆமா, சரிதான், நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். மேட்ச் ஆகிக்கிறது சில நேரங்கள். உடனே என்ன பண்ணிக்கிறது, அப்ப ஒண்ணு மனசு என்ன பண்ணுது, இதே மாதிரிதான் நினைச்சு நடக்கும் உங்களுக்கு அப்படி முடிவு பண்ணுவீங்க. அப்ப புரியுங்களா? அப்ப கொஞ்சம் கோமாளித்தனம் இருக்கும், நல்லா பார்த்தேன். அப்ப நீங்க இந்த உடலையும் இந்த உணர்வையும் நான் இயக்குகின்றேன் அப்படிங்கிற ஒரு மனம் முடிவு பண்ணு பாத்தீங்களா? ஆமா. அந்த முடிவை மாத்திக்கணும், அதை மாத்தணும். தீர்மானத்தை மாத்தணும். இறைவன் இயக்குகின்றான், எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் ஒரு கருவியா இருக்கின்றேன் மட்டும் நீங்க முடிவு பண்ணி நீ உலகத்தை பார்க்க பழக்குங்க. ரொம்ப நன்றியா. சரியா சரியா. இப்ப ஏதோ ஒண்ணு நான் எனது அப்படி அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துதான் பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஆமா, பழக்கப்படுத்தியே வந்துட்டோம். ஆமா. அப்ப பழக்க தோஷம் ஓட்டிருச்சு. அப்ப முள்ளை எடுப்பது போல் தன்னை அறிந்த பின் நான் உண்மையிலே யாரா இருக்க முடியும்னா நான் ஒரு கருவிதான். என் எண்ணத்துக்கும் நடைமுறை சம்பந்தமே கிடையாது. ஏதோ நடக்கின்றது, அதை அணிவிக்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீங்க, கருவியா இருக்கிறீங்க. அப்ப உதாரணத்துக்கு நீங்க கார் டிரைவர் சரிங்களா? சரியா. சரி. ஒரு ஓனர் உங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. சரியா. கார் ஓனர் வச்சுதான் நீங்க இயங்குறீங்க இல்லையா? அவர் சொல்ற ரூட்ல தான் போகணும். ஆமா. ஆனா இந்த கார் நம்ம நினைச்சதான் நம்ம தான் கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே அப்ப ஓனர் மறந்துடுறீங்க. அப்ப ஓனர் மறந்துடுறீங்க. ஆனா ஓனர் சொல்லிதான் இயங்கணும் அப்படிங்கிறது புத்திக்கு போகல. ஆனால் உங்களை அறியாமலேயே நீங்க தான் இயங்கினா கூட உங்களுக்கு கூட ஓனர் தான் இயக்கிறாரு அங்கிற மறந்துட்டீங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப நான் தான் காரு, என் காரு, நான் இயக்குறேன், நான் தான். அது அறியாமை. அப்ப இது நான் கருவி மட்டுமே. இறைவன் இயக்கின்றான், அதுதான் எல்லாமே நடத்த வைக்கின்றான். அப்படிங்கிற உணவு செல்ல செல்ல உங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாம் மன ஓட்டம் நின்று போகும். ரொம்ப நன்றியா. சரிதான். அப்ப இறை ஓட்டம் தான் தெரியும் கண்ணுக்கு. அப்ப நான் உணர்வுக்கு அங்க வேலையெல்லாம் போயிடும். ரொம்ப நன்றியா. சரியா. நான் எதுக்கு அணிவிக்கிறேன், அவ்வளவுதான். உணர்வு அவ்வளவுதான், அதுக்கு மாதிரி கேள்வி கிடையாது. அப்படி பழக்கப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு புரியாது. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா.
ரொம்ப எனக்கு கிடைத்திருக்க அரிய ஒரு நல்ல ஒரு அனுமதி இது அட்வைஸ்யா. ரொம்ப நன்றாக இருந்ததுயா. ரொம்ப கடைபிடிக்க முயல்றேன் இன்னைக்கு இருந்து. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களை சந்திக்க வச்சது எனக்கு ரொம்ப ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பைண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கும் நன்றாக இருக்குது. ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், நன்றி நன்றி வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன்.